புலி வந்து மேவிட்டு வருது. கை சதைப்பிடிப்பு அதிகமா வந்துட்டுருக்கு. கிருஷ்ணசாமி சார். அப்புறம் அந்த ரைட் ஹேண்ட்ல வந்து கைய மடிக்கும்போது, ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு குழி விழுகும். வெறும் எலும்பு தான் தெரியும். சதை இல்லாம குழி விழுந்துட்டு இருந்துச்சு. அது டாக்டர்ட்ட கேட்கும்போது, அது நாளடைவுல போக போக சரியாகும் அப்படின்னு கிராமத்து பாணியில சொல்லிட்டாரு. நானும் அத விட்டுட்டேன். இப்ப எலிக்சர் மிக்ஸர் எடுத்த 3வது நாளே எனக்கு கொஞ்சம் அந்த கையினுடைய சதை பிடிப்பு கிடைச்சது. கொஞ்சம் சதை வந்து டெவலப்மெண்ட் ஆயிருந்துச்சு. குழியும் வந்து கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப நான் வந்து ஒரு பேக் முடிச்சுட்டேன். 2வது பேக்ல வந்து நேத்திக்கு முதல் நாள் வந்து தொடர்ந்து விக்கல் நான் ஸ்டாப் விக்கல் 7 நாளா எடுத்துட்டே இருந்தது. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது அது ஒண்ணும் சரியா வரல. நான் என்ன பண்ணேன், நேத்திக்கு முதல் நாள் வந்து ஒரு பேக் உடைச்சு, அதுல பாதி எடுத்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்ட உடனே அந்த விக்கல் வந்து காணாம போயிடுச்சு. இப்ப வந்து அது நார்மல் ஆயிடுச்சு. தொடர்ந்து அந்த குழி வந்து மேவிட்டு வருது. கை சதைப்பிடிப்பு அதிகமா வந்துட்டுருக்கு. நல்லா இருக்கு. இது போக எனக்கு வந்து பிபி வந்து 136 வரைக்கும் இருந்தது. இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸர் எடுத்ததுக்கப்புறம் நேத்திக்கு செக் பண்ணும்போது 120லேருந்து 126 வரைக்கும் தான் பிபியே இருக்கு. அதுவும் பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. டைஜஷன் சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன்.